என்ன ஒரு பிரச்சனை? நைட்ல குரட்ட பிரச்சனை, மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசக புசுகா பண்ணிட்டு உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. நச்சில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. உங்கள் ஜாக்கெட்டின் கொக்கியை யாராவது போட சொல்லுங்கள், தயவு செய்து போட்டு விட்டு பேசுங்கள். வாசலிலே யமதர்மன் போட்டோவை எப்படி இருக்கும் உங்கள் அரசுக்கு எங்கள் நன்றி தெரிவித்துக் இதுகளும் சரி பண்ணுதே. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 38 எபிசோட் 39 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது வேக்கப் சாங்லாம் போட்டு எல்லாரும் போயிட்டு பயங்கரமான டான்ஸ் ஆடி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கிற காரணத்தினால எதை போடுறது எதை வேணான்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. 24 மணி நேரத்தில் 1 ஹவர் கட் பண்றதுக்கு இவங்க படுற பாடு இருக்கு பாருங்க. அதை நினைச்சா சிரிப்பு தான் வருது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் எடுத்து டெலிகாஸ்ட் பண்றாங்க தெரியுமா? காலையிலேயே பாத்ரூம் பிரச்சனை, என்னடா பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா ஒரு பக்கம் வியானா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கப்புறம் நான் எனக்கப்புறம் நீ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி சபரி கிட்ட ஒரு பக்கம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் கெமி பார்த்தா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் வா பாத்துருவோம் அடிச்சு புடிச்சாச்சு உள்ள போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. என்னடா இது ஆளாளுக்கு ஒரு பிரச்சனையை பத்தி பேசிருக்காங்களே, இந்த பிரச்சனையில கேப்டன் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில பிரச்சனையே கேப்டனால தான் அப்படிங்கிற மாதிரி கெமி வந்து அரோரா கிட்ட நான் டவல் எடுத்து வந்துடுறேன் நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த கேப்ல சபரி போய் குளிச்சுட்டு வந்திருக்காப்ல. அதுதான் இப்ப பிரச்சனையேவா. உடனே டவல் எடுத்துட்டு வரேன். ஓகே வந்து அரோரா போயிருந்தேன். இதோ சபரி ஆக்சுவலா கேப்டன் சபரி வந்து இதுக்கப்புறம் பாத்ரூம்ல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் தான் கேட்டிருக்காப்ல போல இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனா அரோரா பிள்ளை என்ன நினைச்சிச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான், யாரு ஃபர்ஸ்டா வராங்களோ அவங்க குளிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இவங்க சொல்லிட்டு போயிருந்தாலுமே சபரி வந்திருக்கும் போது சரி போங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள விட்டுருச்சு போல இருக்கு. கெமி வந்து கேட்கும்போது கேப்டன் நேத்தே சொன்னாரு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு, அதனால தான் உள்ள போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லவே கிடையாது, யாருக்கிட்ட இந்த முடிவுலாம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிரச்சனையே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா சபரி வந்து கேட்கும்போது சபரி என்ன சொன்னாரு, இங்க பாருமா நான் வந்து உறுதியாலாம் சொல்லல, அப்படி பண்ணலாமான்னு கேட்டேன், நீ அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஒரு குழப்பத்தை பண்ணி கடைசியில் இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அரோரா கூச்சிட்டு போயிடுச்சு. போகணும் நான் சொல்ல அதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனையா பண்ணுங்க. கடைசியில் பிக் பாஸ் உடைய நிலைமையை பாத்தீங்களா, யாரு ஃபர்ஸ்ட் குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனை பயங்கர சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லிட்டு 1 ஹவர் எபிசோட்ல கொண்டு வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்க் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்பாடா கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம கானா வினோத் அந்த மனுஷன் கிட்ட எத்தனையோ பேர் எத்தனையோ தடவை எத்தனையோ விதத்தெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் திவாகரை பார்த்தா மட்டும் அவர் வாய் அவர் கண்ட்ரோல்லே இருக்காது அப்படிங்கிற மாதிரி எப்பெல்லாம் திவாகரை பார்க்கறாப்லையோ அப்பெல்லாம் கலாய்க்க இறங்கிடுறாப்புல. இப்பயுமே திவாகர் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு என்ன அரசா இன்னைக்கு என்ன பிளான் முட்டை தோசை சாப்பிட்டு போய் உட்காந்துருவல அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டோன்னே திவாகரும் கலாய்க்கிறதுக்கு ட்ரை பண்ணாப்புல. ஆனா வரல, யோ சும்மா இரியா அப்படிங்கிற மாதிரி கத்திலாம் பார்த்தாப்புல. ஆனாலும் வினோத் விடலையே, விடாம கலாய்ச்சிட்டே இருந்த உடனே திவாகருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான், அந்த வடச்சட்டி. அதை தூக்கிட்டு வந்துட்டாப்ல. நீ வடச்சட்டியை போட்டு நக்கணும் தானடா, வடச்சட்டியை போட்டு நக்கணும் தானே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச உடனே வினோத்தை விடாம பங்கமா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல தர்பிசால கண்ட்ரோலே பண்ண முடியாம வினோத்தை பிடிச்சி பயங்கரமா தள்ளி விடுறாப்ல, அடிக்கிறாப்ல, என்னென்னமோ பண்றாப்ல. அதை பார்க்கும் போதே நல்லா தெரியுது நம்ம தர்பிஸ்க்கு வினோத் மேல கூடிய காண்டெல்லாம் காட்ட ஆரம்பிச்சாரு. இது சீரியஸா போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் வினோத் அதை சிரிச்சுக்கிட்டு அப்படி காமெடியா இது பண்ணதுனால அது பண்ணா கன்வே ஆயிடுச்சு. தர்பிஸ் பண்ணதுக்கெல்லாம் வினோத் ஒரு கட்டத்துக்கு மேல சீரியஸா எடுத்து அவருமே சீரியஸா ரியாக்ட் பண்ணிருந்தா அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு ரெண்டு பேருக்குமே கைகலப்பா கூட ஆயிருக்கலாம். அந்த அளவுக்கு தான் ரெண்டு பேருமே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே வினோத் வந்து நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, நான் கலாய்க்கிறத மட்டும் நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு தோசை 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 அந்த மனுஷன் தர்பீஸை போட்டு பங்கமா கலாய்ச்சிட்டே இருக்காப்ல. தர்பீஸ் பார்த்தாப்ல நீ என்ன கலாய்க்கிறியா, இப்ப பாடுறா நான் என்ன பண்றேன் பாடுறான்னு சொல்லிட்டு நேரா கிச்சனுக்கு போய் வடச்சட்டி எல்லாம் எடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி காமெடி தான் பண்றேன்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டியோட காமெடி எல்லாம் பண்ணிருக்காரு. சண்டை போட்டு வாங்கி வலிச்சு நக்கறாங்க. ரெண்டு பேருமே விடாம மாறி மாறி காமெடி எல்லாம் பண்ணிருந்தாங்க. பட் இந்த காமெடி எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீரியஸா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அரவா புள்ள குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துச்சு. அதை பார்த்து நம்ம தர்பீஸ் நீ வந்துட்டியா நான் குளிக்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வடச்சட்டியை போட்டு உள்ள போயிட்டாப்ல. அப்பயும் வினோத் உடலையே அரவா புள்ள நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அரவா கூட்டு போய் தோசை தோசைன்னு கத்துன்னு சொல்லி அரவா புள்ள தோசை தோசைன்னு கத்திட்டு கிடக்குது. இந்த சீசன்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபன்னான என்டர்டைன்மென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கானா வினோத் தர்பீஸை போட்டு பங்கமா கலாய்க்கிறது தான். வெளியிருந்து பாக்குற நமக்கு அதெல்லாம் பயங்கர ஜாலியா ஃபன்னா என்டர்டைன்மென்ட் தான் இருக்குது. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே கானா வினோத் வந்து திவாகரை போட்டு கலாய்க்கிறதுலாம் பயங்கர ஃபன்னாவும் பயங்கர சிரிப்பாவும் இருக்கு. எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் ஒரு பக்கம் நம்ம தர்பீஸ் சைடுல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அந்த மனுஷன் வந்து வேணாயா விட்டுறியான்னு சொல்லிட்டு கோவமாவும் சொல்லி பார்த்தாப்புல, கெஞ்சி கதறியும் பார்த்தாப்புல, காலையும் விழுந்து பார்த்தாப்புல. அப்பயுமே நம்ம வினோத்தியே விட மாட்டான்னு தான் தெரியல. வடச்சட்டி நக்கடி வடச்சட்டி தண்ணி
காலையிலேயே மங்களகரமா ஒரு பாத்ரூம் பிரச்சனை, அதுக்கப்புறம் தர்பீஸ் கானா வினோத்துடைய ஒரு காமெடி பிரச்சனை, இப்போ மூணாவதா பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் பிரச்சனை. கிச்சன்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கேப்டன் சபரி நேத்து புதுசா ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு இல்லையா, பார்வதி இருக்கிற இடத்துல பிரச்சனை எப்படி வராம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கனியன் எஃப்ஜே ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு வந்து நம்ம பார்வதி தான் போய் சர்வ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு இருக்கா, அந்த அளவுக்கான குழம்பை வந்து ஊத்திட்டாங்க. மீதி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஸ்பூன் குழம்பு மட்டும் தான் இருக்கு. அதையும் சேர்த்து ஊத்தி விட்டு போயிருந்தா முடிஞ்சு போயிருக்கும். ஆனா கொடுக்க வேண்டிய அளவை கொடுத்துட்டேன், இது எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் சிங்க்ல வச்சுட்டு போயிட்டாங்களா. அதை பார்த்து கனி பயங்கரமா காண்டாயி சபரியை கூப்பிட்டு சொன்னா, கபரி வந்து ரொம்ப வீரமா கேட்டாப்ல, யாரு அப்படின்னு பார்வதி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதியை கூப்பிட்டு கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா, பார்வதி இப்படிலாம் பண்றாங்க யாரும் கேட்க மாட்டீங்களா சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. ஏங்க சாப்பிட்டு இருக்க குழம்பு எடுத்துட்டு போய் குப்பையில போட்டாருங்க அர்த்தம். கேளுங்க பார்வதி அதான் கேட்டாங்கங்கற. இதுல வழக்கமா எம்ஜியை பொறுத்த வரைக்கும் அவன் சைடே நியாயம் இருந்தாலும் கடைசியில் அது அநியாயமா முடிச்சு விடுவான் பாத்தீங்களா. அந்த மாதிரி தான் இப்பயுமே பண்றான். ஏங்க எத்தனையோ பேர் எக்ஸ்ட்ரா தோசை எல்லாம் கேட்டிருக்கீங்க, எத்தனை வாட்டி சுட்டு கொடுத்துருக்கோம், இவ்வளவுதான் அளவுன்ற மாதிரி நாங்க பண்ணிருக்கோமா. இதுக்கப்புறம் எவனாச்சும் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு வாங்கடா அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சுட்டு கடைசியில் அவன் சாப்பாடை கொண்டு போய் குப்பையில கொட்டுறான். ஏண்டா அந்த புள்ள அந்த குழம்பை கொண்டு போய் சிங்க்ல வச்சிருச்சு வேஸ்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறீங்க. கடைசியில் ஓன் சாப்பாடை கொண்டு போய் குப்பையில கொட்டி வேஸ்ட் பண்றேன்ற மாதிரி இருக்கு. குப்பையில போடாத எல்லாருமே கத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க சம்பந்தப்பட்ட பார்வதியை கிளம்பி வந்துட்டாங்க. அப்ப எம்ஜே வந்து பார்வதி கேட்டா, எக்ஸ்ட்ரா குழம்பு இருந்தா கொண்டு போய் ஓரமா வைக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், எது கொண்டு போய் சிங்க்ல போட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டது. அதுல ஒண்ணுமே இல்லடா முடிஞ்சு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சு போச்சுன்னு தெரியல, அப்புறம் கொண்டு போய் சிங்க்ல வைக்கிற, அதை அங்கேயே வச்சுட்டு போக வேண்டியதுனா இருக்கிற குழம்பு நாங்க ரெண்டு பேரும் ஊத்தி போம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தேவையான குழம்பு நான் ஊத்தியாச்சு, எல்லாருக்கும் ஒரு அளவு இருக்கு, அந்த அளவுக்கு ஊத்திட்டேன், இது எக்ஸ்ட்ரா அது ஊத்தக்கூடாதுன்றதால தான் கொண்டு போய் சிங்க்ல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்றாங்க. இதுதான் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க. அது அப்ப ஒத்துக்காம கடைசியா ஏதோ சொல்ல வரன்ற மாதிரி சுத்தி வளைச்சு அதே பாயிண்ட்க்கு வந்து நிக்கிறாங்க. இத வந்து பங்கு பிரிச்சு கொடுக்கலாம் தான், எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவு தான் கொடுக்கணும். நம்ம பார்வதிக்கு எப்பேற்பட்ட மனசு பாருங்க, எக்ஸ்ட்ராவா 2 ஸ்பூன் சாம்பார் இருக்குதாமா, அதை கொடுத்தா அவங்க ரெண்டு பேருக்கும் எக்ஸ்ட்ராவா ஆயிரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால அவங்களுக்கும் கிடைக்காம யாருக்கும் கிடைக்காம கொண்டு போய் சிங்க்ல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப எஃப்ஜே சொல்லிட்டான், இதுக்கப்புறம் சாப்பாடு போட்டீங்கன்னா கொஞ்சமாச்சு நல்ல மனசோட போடுங்கடா, நாங்களாம் எத்தனை தடவை எக்ஸ்ட்ராவா கேட்கும்போது கொடுத்துருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே லெசன் லேர்ன்ட், இதுக்கப்புறம் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. சட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சொட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் இங்க கொடுத்துட்டாங்க. ஒரு வழியா இந்த வீட்ல நடந்த பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் எடுத்து 1 hour எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சரி ரைட் இப்போ வாங்கடா டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் வரிசையா ஸ்கூல்ல உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு, இதுக்கப்புறம் கானா வினோத்துடைய டீமுடைய அரசரா அவர் இருக்க மாட்டாரு, அவருக்கு பதிலா ராணியா நம்மளுடைய பார்வதி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, கூடவே வேணாம் நம்ம பார்வதிக்கு யாரு மேல கண்ணு, தர்பீஸ் மேல தானே கண்ணு, அதனால தர்பீஸ் டீமுடைய ராணியா அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கப்புறமா கானா வினோத்துடைய டீமுடைய அரசரா இப்ப யார் இருப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு, கூடவே அதாவது தர்பீஸ் கானா வினோத் நீங்க ரெண்டு பேரும் சரியா பண்ணல அப்படிங்கிற காரணத்தினால ஒண்ணு மாத்தல, இவங்க ரெண்டு பேரையும் மாத்தி பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்றதுக்காக தான் நான் மாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது ரெண்டுக்கும் பெருசா என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது சத்தியமா தெரியலையே. நேத்து ரெண்டு பேரையும் போட்டு ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தாப்ல, வேலைக்கு ஆகல, சரி ரைட் இவங்களை கழட்டி விடு. அடுத்த ரீசெண்டா யார் நல்லா சண்டை போட்டது, நம்ம பார்வதியும் விக்ரமும் ரெண்டு பேரும் ஏதோ வித்தியாசமான லாங்குவேஜ் எல்லாம் சண்டை போட்டு பார்த்தாங்களே. சோ இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் டீம்ல போட்டா பயங்கரமான கண்டென்ட் வரும், அது மூலமா செம ஃபன் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு போட்டாப்ல. கடத்துல அதுவும் வேலைக்கு ஆகல. மாத்தி பார்த்தா என்ன நடக்கும்னு நான் பார்க்கிறதுக்காக மாத்தினேன். இதுல ஹைலைட்டான காமெடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பார்வதி கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்தாங்க. ஏன் விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து திட்டியும் பார்த்தாப்ல, ஆனா கடைசி வரைக்கும் யாராலையுமே பார்வதி வாயை மட்டும் மூடவே முடியல இல்லையா. அதுலயும் இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ராணிங்கிற பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதுனால பிக் பாஸே இறங்கி வந்து எம்மா பார்வதி அப்பப்போ யூ நீட் டு லேர்ன் ஹவு டு க்ளோஸ் த டோர் மா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்ல. அதாவது வாயை மூடாம நீ பாட்டு பேசிட்டே இருந்து யாரையும் பெர்ஃபார்ம் விடாம ஆக்கிறாத, எல்லாருக்கும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடு, அப்பப்போ உன் டோரை கொஞ்சம் மூடியே வைமா அப்படிங்கறத சொல்லாம சொல்லி விட்டாப்ல. அப்பப்போ you need to learn how to close the door. ஓகே சார். அதுக்கப்புறமா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி நேத்து வந்து 2 சாம்ராஜ்யத்துடைய அரசருக்கும் வெளியே இருந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்து தூக்கிட்டு வந்து உள்ள வச்சாங்க இல்லையா. அதே மாதிரி இப்போ அரசர் மாறி இருக்காரு, ராணி மாறி இருக்காங்கன்றதுனால மறுபடியும் முதல்ல இருந்து இன்ட்ரோ கொடுத்து வெளியே இருந்து தூக்கிட்டு வந்து வச்சு மறுபடியும் பேசிக்கிட்டுலாம் இருந்தாங்க. இதுலயுமே வந்து நம்ம வினோத் வந்து திவாகரை பார்த்து ஏதோ ஒன்று கலாய்ச்சாப்புல, அது பெருசா கேட்கல. ஆனா திவாகர் என்ன சொல்லிட்டாப்புல, தீண்ட தகாதவரெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாப்புல. அதை பார்த்து அரோரா வந்து அண்ணே அப்படிலாம் பேசாதீங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சிச்சு. அதுக்குமே அரோரா கிட்ட ஏற ஆரம்பிச்சாங்க, சும்மா இருமா ஓ வேலையை விட்டு பாரு, இந்த மாதிரி பேசுறவங்களாம் வச்சுக்காது, அவர் என்ன கலாச்சாரம் அப்படிதான் பேசுவேன், இதுக்கு மேலே பேசுனா உனக்கு மரியாதை இருக்காது பாத்துக்கா அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருக்காப்புல. அப்பயுமே அரோரா சொல்லுது, அண்ணே இந்த வார்த்தையை சொல்லாதீங்கன்னு சொல்றேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதெல்லாம் நீ பேசக்கூடாதுமா, நான் என்ன பேசினா பேசாதீங்க, நீ வாயை முட்டுரு அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சாப்புல. இப்ப என்ன காண்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கானா வினோத்தோட சேர்ந்து அரோரா தோசைன்னு சொல்லி பாத்ரூம் வெளியே கத்தனாங்க இல்லையா, அந்த காண்டை இப்ப காமிச்சிக்கிட்டு இருக்காப்புல.
ஒரு பக்கம் இந்த கானா வினோத்தும் சும்மா இருக்க மாட்டாப்ல, தர்பீஷே தான் வம்பிழுத்து ஏதாச்சும் கலாய்ச்சிக்கிட்டே இருக்காப்ல. அந்த மனுஷன் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டாரு தெரிஞ்சா கானா வினோத் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். ஆனா இந்த மனுஷன் ஒரு பக்கம் கலாய்க்க, அதுக்கு தர்பீஷ் வந்து கண்ட மினிக்கு வார்த்தையை விடுறாப்ல. அதாவது கலாய்க்கிறாங்கன்னா சண்டை போடலாம் திட்டலாம் எல்லாம் ஓகே தான், ஆனா கண்ட மினிக்கு ரொம்ப கேவலமான வார்த்தைகளை தான் தர்பீஷ் யூஸ் பண்றாப்ல. இப்ப கூட தீண்ட தகாதவன்லாம் வந்து பேசுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் அரோரா வந்து அந்த மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்குமே போய் அரோரா தான் திட்டிட்டு இருக்காப்ல. இப்பதான் தர்பீஷ்க்கும் கானா வினோத்துக்கும் ஒரு சண்டை நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கேப்ல நம்ம தர்பீஷ் வந்து பேச வர போகிறார் அப்படிங்கிற மாதிரி ராணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தர்பீஷோ பேசலாம் அப்படிங்கிறதுக்காக பயங்கர பில்டப்பா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்படி நடந்து வந்தாப்ல. அப்பயும் நம்ம கானா வினோத் சும்மா இருக்காம ஒரே ஒரு வேண்டுகோள்ப்பா, அவங்களுடைய ஜாக்கெட் பின்னாடி பின் இருக்குல்ல அதை மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு அப்புறமா வந்து பேச சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னாலேயே திருப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க டீம்ல இருக்கவங்களே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் ஜாக்கெட்டின் கொக்கியை யாராவது போட சொல்லுங்கள், தயவு செய்து போட்டு விட்டு பேசுங்கள். படித்துல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா கானா வினோத் கலாய்ச்சதுக்கு இந்த மனுஷன் இதுலயுமே அஃபண்ட் ஆவாருன்னு நினைச்சேன். பட் அஃபண்ட் ஆகாம அந்த மனுஷன் கொஞ்சம் ஜாலியா எடுத்துக்கிட்டாப்ல. அதுக்கப்புறமா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சா திவ்யா வந்து ஹார்ட்டெல்லாம் காமிச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அந்த மனுஷன் பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ட்ல ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருந்தாப்ல. அதுக்கப்புறமா வியானா அரோரா இவங்கெல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் கானா டீம்ல இருந்து வினோத் வந்தாப்ல. வந்த உடனே முதல் பாயிண்டா, அதாவது உங்க அரசுக்கு மிக நன்றி அப்படின்னாப்ல. எதுக்குன்னு சொல்லி கேட்டா, யமதர்மராஜா போட்டோவை வாசல்லே மாட்டி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திவாகரை கலாய்ச்சி விட்டோன்னு அதுக்குமே எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. எல்லாரும் பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கானா வினோத்துடைய ஹியூமர் சென்ஸுங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு, அதுலயும் குறிப்பா திவாகர்னு வரும்போது. பட் இந்த மாதிரி டைமிங்ல இந்த மாதிரி டைம்ல கலாய்க்கும் போது அவராலையுமே அஃபண்ட் ஆக முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஆனா இவர் சும்மாவே போய் பர்சனலா கலாய்ச்சிட்டு இருக்காப்ல. இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு டாஸ்கை யூஸ் பண்ணி கலாய்ச்சாருன்னா பயங்கர ஃபன்னா என்டர்டைன்மெண்டா இருக்கும்ன்றதுல 100% கேரண்டி. வாசலிலே யமதர்மன் போட்டோவை எப்படி இருக்கும் உங்கள் அரசுக்கு எங்கள் நன்றி. ஒரு பக்கம் தர்பீஷ் சாம்ராஜ்யம் வந்து நடிப்பு அரக்கர்களின் சாம்ராஜ்யம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே நவ ரசத்தை கொட்டுறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆக்ஷன்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. இதுல வந்து எங்க தர்பீஷ் இப்ப சிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சிரிச்சு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாப்ல. இந்த டீம்ல பார்த்தா எங்கே செல்லும் இந்த பாதை அப்படிங்கிற மாதிரி அங்கேயுமே தர்பீஷை போட்டு கலாய்ச்சி விட்டாங்க. அதுக்கப்புறமா பாருங்க கானா டீம்ல இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பாட்டை எழுதிட்டு வந்தாங்க. சோ இப்போ கரண்டா கூடிய ராணியை கலாய்ச்சி தான் ஒரு பாட்டு பாட போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது எங்களுக்கு அனாவசியமான விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபோக்கஸ் தர்பீஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் மன்னரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பயுமே தர்பீஷை தான் போட்டு கலாய்ச்சி ஒரு பயங்கரமான பாட்டு ஒன்று எழுதி வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பட்டுதாங்க. அது என்னன்னு தெரியல. வினோத்துக்கு திவாகரை கலாய்க்கணும், தர்பீஷை கலாய்க்கணும் வந்துச்சுன்னா மனுஷன் வந்து பயங்கர ப்ரொஃபஷனலாவும் பயங்கர எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடுறாப்ல. கவலைப்படாதே எக்ஸ் மன்னா உனக்கு முட்டை தோசை காத்து இருக்கு. அதுக்கப்புறமா ராஜமாதா கண்ணி போயிட்டு ராணி பார்வதி கிட்ட நம்ம தர்பீஷ் வந்து அரோராவை திட்டி விட்டார் இல்லையா, அதை வந்து ஒரு பிரச்சனையா சொல்லி அதுக்கு நீங்க தான் ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம தர்பீஷ் வந்து அரோரா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அரோராவுமே ஆமா எல்லாரும் முன்னாடி வந்து என்ன திட்டினார், அதனால எல்லாரும் முன்னாடி தான் அவர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு வந்து தர்பீஷ் அவர் உருவக்கேலி எல்லாம் பண்றது கேவலமா பேசுற அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா, அதுக்கு தான் திட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒப்புன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆக மொத்தம் ராணி என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே ரெண்டு தரப்பு விஷயத்தையும் நான் கேட்டுக்கிட்டேன், அடுத்த அவையில நான் வந்து தீர்ப்பு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா எஃப்ஜே சுபிக்ஷா இளவரசிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பீட் பாக்ஸிங்லாம் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோன்னு சரி ரைட் இப்போ நான் அந்த தீர்ப்பை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அதாவது என்ன இருந்தாலும் தர்பீஷ் நீ அரோரா திட்டினது தப்பு, அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாயை மூடணும். ஆனா போகப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு மைக்கெல்லாம் கழட்டி போட்டு நான் இந்த ஆட்டத்துக்கே வரல அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாப்ல. மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆக மொத்தம் பிக் பாஸ் இவ்வளவு செலவு பண்ணி ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காரு. அந்த டாஸ்க்ல ஏதாச்சும் சுவாரஸ்யமா பண்ணுவாங்களான்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் அதெல்லாம் எதுவும் சுவாரஸ்யமா பண்ண மாட்டோம். அதை மீறி சண்டைன்னு ஒன்று போட சொல்லுங்க, அதுல எவ்வளவு சுவாரஸ்யம் காட்டுற பாருங்க அப்படிங்கிற மாதிரி சண்டையில தான் இவங்க போக்கஸே இருக்குது. அதே சீரியஸா பர்சனலா கொண்டு வராங்கன்னு சொன்னேன். ஒரு பக்கம் முடிஞ்சு போன பிரச்சனையை கனிதா மறுபடியும் ஆரம்பிச்சு விட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த தர்பீஷ் போயிட்டு கனியை பிடிச்சி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாப்ல. குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அதாவது நேற்று அரசு நடந்து இவங்களுக்கு சபரிக்கெல்லாம் பயங்கரமான பொறாமமா, அந்த ஆள் அவ்வளவு பேசுறான், அதை கேட்கறத விட்டுட்டு என்ன வந்து கேட்டு இருக்காங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் நேரா அரோரா கிட்ட போயிட்டாப்ல. ஆமா நீ மட்டும் ஒழுங்கா டாஸ்க் விளையாடுறியாக்கும், நேத்துலாம் போயிட்டு கமுதின் கிட்ட தான் ஒட்டிக்கிட்டே கிடந்த, அவகிட்ட தான் பேசிக்கிட்டே இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதான் நீயே வாயில சொல்லிட்டல காசுக்காக தான் வந்தேன் இதுக்காக தான் வந்தேன்னு அதெல்லாம் உலகமே பார்த்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கனியும் அரோராவையும் பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காப்ல. இன்னொரு பக்கம் பார்வதியா ராணியா தர்பீஷை கூப்பிட்டு நிக்க வச்சு முடிஞ்ச அளவுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பாருங்க அவரு உருவக்கேலி தான் பண்ணார், அது இல்லைன்னு சொல்ல அது தப்பு தான். ஆனா அட் த சேம்
சேம் டைம் நீங்க சொன்னதும் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அவர் சொன்னார் அதனால தான் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, நான் பிக் பாஸ் கிட்டே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா கேமரா கிட்ட போயிட்டாப்ல. கோல்முட்டி கனியக்காப்பா, கோல்முட்டி கனியக்கா இந்த மாதிரி வேலை தான் பார்ப்பாங்க, உங்களுக்கு இதே தான் வேலை, குரூப்பிசம் பண்றது தான் வேலை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நேரா கனிக்கிட்டே வந்துட்டாங்க. இந்த பாருங்க கிச்சன்ல இருந்து சமைச்சு போட்டு எல்லாரையும் நைஸா வச்சு இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வேலை கேட்காது, நாமினேஷன்ல வந்தீங்கன்னா வெளியே போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டாப்ல. அக்கா கிச்சனை வச்சு ரொம்ப நாள் ஓட்டிட முடியாது, உங்க முகத்திலையும் கிழிக்கப்படும். திவாகரம் மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அப்புறம் கேமுக்கே வரல, நான் விளையாடவே மாட்டேன், நான் பிக் பாஸ் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கனியக்காவை பார்த்து கோல்முட்டி கனியக்கா குரூப்பிசம் அரோரா பிடிச்சி பயங்கரமா திட்டுறதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருந்தாப்ல. ஆனா இவ்வளவு நேரம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அதை பண்ணாவும் ஜாலியாவும் எடுத்து அந்த மனுஷன் பேசுறதுக்குலாம் இங்கெல்லாம் சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் அடங்காம சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் போய் பேசிக்கிட்டே தான் இருக்காப்ல. அதுக்கப்புறம் நான் கெட்டப்பெல்லாம் கலைச்சிட்டேங்கிற பேர்ல எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு மீசியை மட்டும் அழிக்காம அப்படியே நடந்து வந்து சபரி கிட்ட பேசிட்டு கனி வந்து குரூப்பிசம் பண்றாங்கம்மா, இங்கேயும் தூண்டி விட்றாங்க அங்கேயும் தூண்டி விட்றாங்கம்மான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேசின உடனே கனிக்கே பயங்கரமா கோவம் வந்து இங்க பாருங்க சார் இதுக்கப்புறம் உங்களுக்கு மரியாதை இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன கொண்டு வராப்ல, நைட்டு வினோத் என்ன பயங்கரமா உருவக்கேலி பண்றாருமா, எல்லாரும் கொஞ்சம் சிரிக்கிறாங்கம்மா, அந்த கனில கொஞ்சம் சிரிக்கிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை யாருக்கிட்ட சொல்றாரு, சபரி கிட்ட சொல்லிருக்காப்ல. ஆனா கடைசியில கேமரா கிட்ட போயிட்டு சபரியும் சேர்த்தாங்க சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது அங்க பதிவு பண்ணிருக்காப்ல. பேசுறதுக்கு மரியாதை கெட்டு எப்பெல்லாம் திவாகருக்கும் கனிக்கும் ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் திவாகர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கனி வந்து கிச்சன் டீம்ல இருந்துகிட்டு எல்லாருக்கும் நல்லா சமைச்சு போட்டு அவங்க வலையில விழ வச்சு யாருமே அவங்கள நாமினேட் பண்ணாம அப்படியே ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லையா. அந்த விஷயத்தை இப்பயுமே ரொம்ப ஓப்பனா எல்லாருக்கிட்டையும் சத்தமா சொன்ன உடனே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. கனி வந்து சபரியை கூப்பிட்டு உட்கார வச்சு திவாகரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நான் சாப்பாடு விஷயத்தை இந்த மாதிரி சொல்றாருல, இவர் வந்து நல்லா சாப்பிடுவாருன்றதுனால எல்லாத்தையும் விட இவருக்கு நான் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு கூட எனக்கு சரியான கால் வலி எக்ஸ்ட்ரா தோசை இவருக்காக சுட்டெல்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் திவாகர். ஆமாமா அந்த விஷயத்தெல்லாம் நம்ம அக்கா பத்தி குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தவே சும்மா கோலம் காண்டில் இருக்க இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க காண்டாயிட்டாங்க. கடத்துல திவாகர் வந்து எங்க அக்கா தாமா இவங்க உங்க அக்கா பத்தி தப்பா பேசுனதுக்கு சாரி கேட்டுப்பேன், ஆனா அரோராக்கெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கனியக்கா பத்தி இப்ப பேசுனதுக்கு ஒரு சாரி கேட்டுட்டு அரோரா பிரச்சனையை நான் முடிக்க மாட்டேன்ற மாதிரி முடிக்காம விட்டாப்ல. ஆக மொத்தத்துல வீக்லி டாஸ்க் ஒன்று ஆரம்பிச்சீங்க, ஆனா வீக்லி டாஸ்க்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு பாடுறது நடிக்கிறது கொட்டடிக்கிறது தவிர்த்து வேற எதுவுமே பண்ண மாட்டீங்களா, எப்பதானே டாஸ்க்ல ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்ப ஆரம்பிக்கிறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டாஸ்கோட பேர் என்னன்னு சொல்லிட்டா கொடி பறக்குது. நான் ஆகா கொடி பறக்குது, அப்ப கண்டிப்பா ஒரு பிரம்மாண்டமான டாஸ்கா தான் இருக்க போகுது, சரி சொல்லுங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ரெண்டு சாம்ராஜ்யம் கார்டன் ஏரியால போய் நிக்கணுமா, ரெண்டு சாம்ராஜ்யம் கையிலையும் மூணு கொடி கொடுத்துருப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் ஒரு சாம்ராஜ்யம் போய் அந்த கொடியெல்லாம் வீட்டுக்குள்ள ஒளிச்சுட்டு வந்துருவாங்களாம். ரெண்டாவது சாம்ராஜ்யம் அதே மாதிரி உள்ள போய் அந்த கொடியை வீட்டுக்குள்ள ஒளிச்சுட்டு வந்துருவாங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலிருந்தும் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அவங்க உள்ள போய் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடியை கண்டுபிடிச்சு எடுத்து வரணுமா. இதுல யார் வந்து ஃபர்ஸ்டா 3 கொடியும் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்து நட்டுறாங்களோ அவங்க தான் வின்னரா. முதலில் 3 கொடிகளையும் நடுகிறார்களோ அந்த சாம்ராஜ்யமே வெற்றி பெற்ற சாம்ராஜ்யம். இதுதான் டாஸ்க். இந்த டாஸ்க்கு பேரு கொடி பறக்குது வேற. பிரமாதமா இருக்குடா, ரொம்ப சூப்பர். இதுக்கு பேசாம நேத்து ஒரு டாஸ்க் நீங்க பாத்தீங்களா தம் சரத்துன்னு சொல்லிட்டு அதையே இன்னைக்கு மாத்தி ஏதாச்சும் விளையாடிட்டு போயிருந்திருக்கலாம். நல்ல வேளை வாங்க ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்காம கொடியை ஒளிஞ்சு வச்சு கண்டுபிடிச்சிக்க பாருங்க, அது வரைக்கும் சந்தோஷம்டா. கொடி பறக்குது. ஆனா இப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டமான டாஸ்கை பார்த்து யாரு இம்ப்ரெஸ் ஆனாங்களோ இல்லையோ நம்ம தர்பீஸ் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டார் போல இருக்கு. நான் கெட்டப்பா கலைக்கிறேன், விளையாட வரல, போஸ்டிங் ரிசைன் பண்றேன், பிக் பாஸ் கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோசமா கிளம்பி போன தர்பீஸ் மறுபடியும் காஸ்டியூம் எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பார்வதி அகைது கிளம்பி வந்து அண்ணே இப்பதானே கரெக்டான முடிவு எடுத்திருக்க, குரூப்பிசம் நீ தானே சொல்ற, அவங்களுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்கு தெரியுமா, நீ ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு போகணும், அதுக்கப்புறம் என்ன தூக்கிடுவாங்க, அது மட்டும் இல்லாம இந்த சாரி தானே சரி போனா போயிட்டு போகுது சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டு போயிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த விஷயத்துல மட்டும் நான் மாறவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சாரி எல்லாம் கேட்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி தர்பூஸ் கடைசி வரைக்கும் ஒத்த காலம் டாப்ல அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்து அந்த அரோராவின் மூஞ்சியில் ஒரு வழியா இந்த பிரம்மாண்டமான டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே நம்ம கானா சாம்ராஜ்யம் உள்ள போயிட்டு 3 கொடியும் ஒளிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தர்பீஸ் சாம்ராஜ்யம் உள்ள போயிட்டு அந்த 3 கொடியும் ஒளிச்சுட்டு வந்தாங்க. அப்பவே பாருங்க வினோத் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெமி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டா அந்த கரடி பொம்மை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த கரடி பொம்மை யாருன்னா நம்ம திவாகர். அது வேணாம் உனக்கு வேற பொம்மை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் நான் திவாகரை விட மாட்டேன்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2 டீம்ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்ணோம். அந்த 4 பேரும் உள்ள போய் தேட ஆரம்பிக்கணும். யாரு ஃபர்ஸ்ட் அந்த 3 கொடியை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்து நட்டுறாங்களோ அந்த டீம் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இல்லையா. சோ தர்பீஸ் டீம்ல இருந்து எப்ஜி அண்ட் வியானா இவங்க 2 பேரும் செலக்ட் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி கானா சாம்ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் கெமி அண்ட் ரம்யா இவங்க 2 பேரும் செலக்ட் பண்ணிருந்தாங்க. பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்ச உடனே 4 பேருமே உள்ள போய் தேட ஆரம்பிச்சாங்க. இதுல வியானா தான் பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணாங்க. உளுந்து புரண்டு பெட்டுக்கு அடியில எல்லாம் போய் ஒரு கொடியை எடுத்து விட்டாங்க. கடத்துல பார்த்தா அது அவங்க டீம் கொடி. ஏமா உங்க டீம் கொடியே எடுத்து விட்டியா,
கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பரன் டீம் வந்து கேட்க இல்ல இங்க பாருங்க நம்ம பண்ணா விளையாடிட்டு இருக்கோம், அதனால புடுங்கலாம் வேணாம், நீங்க ஒரு கொடியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த டீலிங் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கடைசில பாத்தீங்க அப்படின்னா தர்பீஸ் டீம் தான் 3 கொடியுமே கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்து நட்டினாங்க. அப்படிங்கிறதுனால இந்த பிரம்மாண்டமான ரொம்ப பயங்கரமான டாஸ்க்ல தர்பீஸ் டீம் மறுபடியும் வின் பண்ணிட்டாங்க. அப்புறமா பிக் பாஸ் டீமே பார்த்தாங்க போதுன்ற அளவுக்கு இவ்வளவு சுவாரஸ்யத்தை எடுத்து கொட்டுன்னு கொட்டினா மக்களுக்கு ரொம்ப அதிகமாகி போயிடும், அதனால டோசேஜை கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்கை இப்போ டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிடுவோம். நாளைக்கு புது கதைக்களம் வேறையா, நாளை புதிய கதைக்களம். அண்ட் ஒன்ஸ் இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா கனிகாந்த் ஃபீட் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது திவாகர் பேசினார் இல்லையா, அதை நினைச்சு தான் அழுதுட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு அதனால அழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தர்பூசணி போயிட்டு கேமரா கிட்ட வழக்கம் போல பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. வணக்கம் மக்களே, அது என்ன வந்து பயங்கரமா உருவக்கேலி பண்றாங்க. நைட் நான் தூங்கிட்டு இருக்கும்போது வினோத் வந்து பயங்கரமா உருவக்கேலி பண்றாங்க. இந்த எஃப்ஜே சபரி கனி இவங்க எல்லாரும் கடந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்கம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்லையா. கடத்துல கேமராவே திருப்பிட்டாங்க. இருக்கு அந்த பக்கம் வரேன் சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்ப திரும்பிட்டாங்க. அவர் திவாகரே பார்க்கறாப்ல, ஆஹா இவங்க கலாய்க்கிறது இல்லாம இப்ப நீங்களும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா, நீங்களும் என்ன அவாய்ட் பண்றீங்களா, பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சே தொங்கி போச்சு மனுஷனுக்கு. சார் இன்னொரு பக்கம் பார்த்தா சாண்ட்ரா வந்து வினோத்தை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுடைய காமெடி லெவலை வேற மாதிரி மாத்துறதுக்கு ட்ரை பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வினோத் என்ன சொல்றாருன்னா, நான் உருவக்கேலிலாம் அவர் பண்ணவே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆனா நிறைய இடத்துல வினோத் வந்து அவர் உருவக்கேலிலாம் பண்ண தான் செஞ்சிருக்காப்ல. ஆனா அவர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள்லாம் நீங்க நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அதாவது இவர் ஒரு பக்கம் உருவக்கேலிலாம் பண்றாப்ல, கொஞ்சம் காமெடிங்கிற பேர்ல கொஞ்சம் பாடி ஷேமிங்லாம் பண்ண தான் செய்யறாப்ல. அதே சமயத்தில் திவாகரும் வார்த்தைகளை வந்து பயங்கரமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடாப்ல. இது ரெண்டு பேர் பக்கத்துலயுமே சைடில் கூடிய மிஸ்டேக்கா தான் இருக்குது. அப்ப சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையில இருக்காப்ல, அதை உடைச்சிட்டா அது வந்து வேற மாதிரி நடந்துக்கும், அதனால நீ கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ண. அதுக்கப்புறமா விக்கல்ஸ் விக்ரமும் வந்து அதே விஷயத்தை தான் சொன்னாப்ல. அவர் வந்து ஒரு மாயையில இருக்காப்ல, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் வஞ்ச புகழ்ச்சி அணியை வந்து ஃபாலோ பண்ணலாம், அவரை பத்தி புகழ்ந்து பேசினா அப்படிங்கிற மாதிரி பல்ல காமிச்சிட்டே இருப்பாப்ல. ஆனா நமக்கு தான் தெரியணும் நம்ம அவரை கலாய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்கு டைரக்டா தெரியக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வினோத்துமே ஆமா ரைட்டு, அவர் அப்படி பண்றதுக்காக நம்மளும் அப்படி பண்ண வேணாம், நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சோ இதுக்கப்புறம் அதுவும் குறிப்பா இந்த டாஸ்க்ல மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. டாஸ்க்னு இல்லாம வழக்கமாவே அதை ஃபாலோ பண்ணாலுமே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தர்பீஸை பொறுத்த வரைக்கும் அவரை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசினா அப்படி சொல்லி பல்ல காமிச்சிட்டே இருப்பாப்ல. அதை கலாய்க்கிறதுக்கு சொன்னாலும் சரி, அதை சீரியஸா சொன்னாலும் சரி, அது அவருக்கு வந்து வித்தியாசமே தெரியாது. அதனால இதுக்கப்புறம் அந்த வஞ்ச புகழ்ச்சி அணியை ஃபாலோ பண்ணி இவங்க கலாய்ச்சாங்க அப்படின்னா பாக்குற நமக்கு பயங்கர ஃபன்னா இருக்கும். ஆனா அந்த மனுஷன் அதை சீரியஸா எடுத்துப்பாப்ல. வஞ்ச புகழ்ச்சியா ரொம்ப புகழ்ந்து பாடுவோம். புகழ்ந்து நீங்க வந்து அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கிச்சன்ல உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு இவ்வளவு நெய் தான் அப்படிங்கிற மாதிரி அளந்து கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. நம்ம கமர்தீன் மட்டும் பார்வதிக்கு பக்கத்துல நெய் இருக்குன்றதுனால கொஞ்சம் நைஸா போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நெய்யை எடுத்து போட்டு வந்துட்டாப்ல. அதை பார்த்து பார்வதி என்ன பண்ணாங்கன்னா, காலையில தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, சாம்பார் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் எடுக்கிற நெய்யை மட்டும் நம்ம அலோவ் பண்ணோம்னா எவனாச்சும் ஒருத்தன் பார்த்துட்டு கமர்தீன் தான் இந்த பிள்ளை எதுவும் சொல்ல மாட்டுது, மத்தவனா மட்டும் பார்ஷியாலிட்டி பாக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமர்தீன் எடுக்கிறான்பா அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்தாங்க. அது வந்து கமர்தீனுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. வெளியே போய் உட்காந்துட்டு அரோரா கிட்ட எவ்வளவு சீப்பா நடந்துட்டா தெரியுமா, இதை போய் போட்டு கொடுக்குறா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தான் எடுத்து சாப்பாடு விஷயத்தில் இப்படி பண்றதுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்ப எவ்வளவு பண்றேன் நான் எவ்வளவு சப்போர்ட் பண்றேன், ஆனா இந்த விஷயத்துல இப்படி பண்ணிட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி மனுஷன் பயங்கரமா புலம்பிட்டு இருந்தாப்ல. அதை பார்த்து அங்க இருந்து பார்வதி கிளம்பி வந்துட்டு வா மச்சான் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு பார்க்கும்போது கூட நீ இவ்வளவு கேவலமா பண்ணுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. பார்வதி முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. டே காலையில் தான் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அது உனக்கு சொன்னா புரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கடைசி வரைக்கும் கமர்தீனுக்கு அது பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. இதுக்கப்புறம் நீ உங்க கேம பாத்துக்கோ நான் ஏ கேம பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இத்தினூண்டு நெய்க்கு அந்த மனுஷன் அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. உடனே பார்வதி புரிஞ்சுக்கிட்டு சரி ரைட் நீ வேற மூட்ல இருக்க, நான் அப்புறமா வந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. பண்ணாத பார்வை கலந்து போதும். ஆக மொத்தத்தில் கமர்தீனையும் பார்வதியும் பாருங்க, ரெண்டு பேரும் நாக்க போடுக்கிற மாதிரி எவ்வளவோ கேள்வி கேட்டாங்க. அப்பெல்லாம் பெருசா சண்டை போட்டுக்கல, அப்பெல்லாம் சேர்ந்து ஒண்ணாந்தாங்க. இப்ப இத்தினோண்டு நெய்க்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்களா. you take your time, நீ எவ்வளவு வேணாலும் சோ அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு செகண்ட் கூட எனக்கு போர் அடிக்கவே இல்லை. எபிசோட் முடிஞ்ச உடனே ஏன் இவ்வளவு சீக்கிரம் அந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு தோண வச்சுச்சு. அதுலயும் குறிப்பா அந்த கொடி பறக்குதுன்னு டாஸ்க் பண்ண வச்சாங்க பாருங்க, அது பேர்ல
பேர்ல அந்த பேர்ல நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒளிச்சு வச்சு கண்டுபிடிச்சாங்க பாருங்க. எனக்குலாம் ஹார்ட் பீட் டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு செகண்டும் ஸ்ட்ரீட்டோட எட்ஜுக்கே வந்துட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப கன்றாவியான டாஸ்க்கை கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து கண்டஸ்டன்ஸ் ஏன் இப்படி பண்றாங்க, ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டஸ்டன்ஸை குறை சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், கிரியேட்டிவ் டீம் கொடுக்குற டாஸ்க்கை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்தாதான் அவங்களுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நல்ல நல்ல பிசிக்கல் டாஸ்க்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களும் இறங்கி விளையாட போறாங்க. இந்த மாதிரி மொக்கையான டாஸ்க்கை கொடுத்து ரெண்டு பேரும் மாறி மாறி கலாய்ச்சிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி பாடி ஷேமிங் தான் பண்ணுவாங்க. அடுத்து பாடி ஷேமிங் ஏன் பண்ணீங்கன்றது வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து ஒரு டாபிக்காக வந்து நீங்க பேசிட்டு இருப்பீங்க. இதுதான் ஒரு டாஸ்கா என்னன்னே ஒன்றும் புரியல. போக போக மேலே போகும்னு பார்த்தா அப்படியே கீழே அடிமட்டத்தில் தான் போயிட்டு இருக்கீங்க. இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது சத்தியமா தெரியவே இல்லை. சுத்தமா இன்னைக்கு வந்து அட்டர் ஃபிளாப் எபிசோட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். 0% கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை. பார்க்குறவங்களுக்கு இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துடும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பாய் அண்ட் டேக் கேர்.